கையில் இருப்பது சென்னை பல்கலைக்கழகம் தொகுத்து வெளியிட்டிருக்கின்ற ஆங்கிலம் தமிழ் சொற்களஞ்சியம். இந்த சொற்களஞ்சியம் தான் தமிழில் உள்ள தலை சிறந்த ஏராளமான சொற்களை கொண்டிருக்கின்ற சொற்களஞ்சியம் ஆகும். ஒவ்வொரு எழுத்தாளரும் தமிழ் எழுத்தாளரும் கையில் வைத்திருக்க வேண்டிய அரிய கருவூலம் இது. ஒரு ஆங்கில சொல்லுக்கு உங்களுக்கு நல்ல தமிழ் சொல் தெரிந்திருந்தாலும் அந்த சொல்லுக்கு இந்த அகராதியில் என்ன பொருள் என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு 10 புதிய சொற்களை நீங்கள் காணலாம். அதில் பொருத்தமான சொற்களை தொகுத்து எடுத்து நீங்கள் எழுதலாம். ஆனால் நண்பர்களே, ஒரு வேதனையான விஷயம் என்னவென்றால் 1963ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த இந்த அகராதியில் 52 ஆண்டுகள் கடந்த பின்னரும் இன்று வரையிலும் ஒரு புதிய தமிழ் சொல் கூட சேர்க்கப்படவில்லை என்பது மிக மிக வருத்தத்துக்குரியதாகும். அதற்கு பின்னர் தான் எத்தனையோ சொற்கள், அலைபேசி, தொலைக்காட்சி, எத்தனையோ புதிய சொற்கள் இந்த கடந்த சில ஆண்டுகளில் தான் உருவாகி இருக்கின்றன. ஆகவே தமிழில் எத்தனை சொற்கள் இருக்கின்றன என்ற கணக்கு யாருக்காவது தெரியுமா? ஆங்கிலத்தில் 10 லட்சமாவது சொல்லாக எதை சேர்க்க வேண்டும் என்று ஒரு போட்டி வைத்து வெப் 2.0 என்ற சொல்லை 10 லட்சமாவது சொல்லாக கடந்த ஆண்டு சேர்த்தார்கள். அதே போல தமிழில் எத்தனை சொற்கள் இருக்கின்றன என்ற கணக்கு எந்த பல்கலைக்கழகத்திலமாவது இருக்கின்றதா? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றதா? இந்த பணியை யார் செய்ய வேண்டும்? அவர்கள் தான் செய்ய வேண்டும். இப்போதிருந்து இந்த பணியை நாம் செய்து வந்தால், தமிழில் ஒவ்வொரு புதிய சொற்களை சேர்த்துக் கொண்டு வைத்தால், இந்த பல்கலைக்கழக அகராதியில் ஆங்கிலத்தில் உள்ள சொற்களுக்கு தமிழ் சொற்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதை ஒழிய கம்பராமாயணம், மகாபாரதம், தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவம்பாவை இவற்றில் உள்ள தமிழ் சொற்களை நாம் இதுவரை எந்த அகராதியிலும் இந்த அகராதியில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தமிழில் எத்தனை சொற்கள் கிடைக்கும் என்று ஒரு தெளிவு பிறக்கும். அதற்கு இந்த தமிழ் புத்தாண்டில் புதிய தமிழ் சொற்களை எல்லோரும் சேர்ந்து எண்ணுவோம். நான் அந்த முயற்சியை மேற்கொண்டு 18,000 சொற்கள் வரை இந்த அகராதியில் நம் தம்பி ராஜ சோழன் எண்ணினார். ஆனால் அதற்கு மேல் செய்ய முடியவில்லை. எனவே இதுபோல நீங்கள் இந்த பணியை ஊர் கூடி தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியம். அந்த பணியை இந்த ஆண்டில் நாம் தொடங்குவோம்.